Hi, welcome to Hidden Facts with me, Krishu. தன் பயத்தை போக்க நினைக்கும் மனிதர்களில் சிலர் எதிர்கால நிகழ்வுகளை தன் வசப்படுத்துவதற்காக அறிவியல் ஆராய்ச்சிகளை துவங்கினார்கள். இன்னும் சிலர் இதே காரணத்திற்காக இறைவனை உருவாக்கினார்கள். ஆனால் இதுவரை இவை இரண்டிற்கும் நடுவில் பல சர்ச்சைகளும் விடையில்லா வினாக்களும் நிலவுகின்றன. இப்படிப்பட்ட பல சர்ச்சைகளுக்கும் விடையில்லா வினாக்களுக்கும் விடை தேடும் முயற்சிதான் Hidden Facts. வேட்டையாடி வாழ்ந்த மனிதன் கூட்டம் கூட்டமாக வாழத் துவங்கினான். இதிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் பண்பாடு. இதில் சிறந்து விளங்கிய பண்பாடுகளில் ஓரின மக்கள்தான் மாயர்கள். மற்ற இன மக்களை விட மருத்துவம், கட்டிடக்கலை, கணிதம் போன்ற துறைகளில் தேர்ச்சி பெற்றிருந்த மாயர்கள் கிபி 200களிலேயே சூரியன் மற்றும் கிரக நிலைகளை துல்லியமாக ஆராய்ந்துள்ளார்கள். அதன் வெளிப்பாடுதான் மாயன்ஸ் கேலண்டர். ஆனால் மாயன் கேலண்டரில் 2012 உலகம் அழிந்துவிடும் என சொல்லப்பட்டிருப்பது மக்கள் அஞ்சும் கருத்து. இது உண்மையா பொய்யா? டிசம்பர் 21, 2012 தான் நாம் வாழும் உலகின் கடைசி நாளா? மனிதனை மிரட்டும் இந்த மர்மத்திற்கு விடை தேடும் முயற்சிதான் இன்றைய ஹிடன் ஃபேக்ட்ஸ். பல நாகரிக வளர்ச்சிக்கு பின்னால் உலகத்தோடு ஒத்து வாழத் துவங்கிய மனிதன் இன்று பின்பற்றி வரும் கேலண்டர் கிரிகோரியன் கேலண்டர். இதில் 365 நாட்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை. ஆனால் மாயன் கேலண்டரில் 260 நாட்கள் தான் உள்ளது. மாயன் கேலண்டரில் ஷார்ட் கேலண்டர், லாங் கேலண்டர் என 2 கேலண்டர் உள்ளது. இப்படி பல உண்மைகளை தன்னுள் அடக்கி வைத்துள்ள மாயன் கேலண்டரை பற்றி மக்கள் கூறும் கருத்து. Mayan calendar has been written by the Mayan civilization people. I think it's some 2500 years ago. It should be as old as that. Mayan calendar is something like you think in your mind and it happens in reality. It's called Mayan calendar. Mayan tribal people வந்து ஒரு கேலண்டர் அவங்களே உருவாக்கியிருக்காங்க. அக்கார்டிங் அவங்களோட கேலண்டர் படி வந்து 2012 உலகம் அழியும்ன்றது நிச்சயம் அப்படின்னு இருக்கு. மாயன் கேலண்டர் ரொம்ப ஏன்ஷியண்டான கேலண்டர். அது வந்து 2012 வந்து உலகம் அழியுன்னு சொல்லுது. Mayan civilization is a very old civilization. நம்மளோட எல்டர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க that the world is going to end, but நான் நினைக்கிறேன் அது ட்ரூ இல்லை. It says the world is going to end in 2012, which is doomsday. Mayan calendar ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு கேலண்டர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கேலண்டரில் வந்து டிசம்பர் 21, 2012 அந்த கேலண்டர் எண்ட் ஆகுது அப்ரப்டாக. அந்த கேலண்டரில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறப்ப நிறைய உலகத்தில் அந்த டைமில் தான் டிசாஸ்டர்ஸ் ஏற்பட்டுது. அதனால் வந்து அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக இந்த டேட் அந்த கேலண்டரே எண்ட் ஆகுதுனால அதுக்கு மேலே கேலண்டரே இல்லை. ஸோ உலகமே அந்த டைமில் அழிஞ்சிரும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு. நம்ம இந்தியாவில் ஹரப்பன் மொஹஞ்சதாரோ டைனாஸ்டி மாதிரி மாயன் டைனாஸ்டின்னு ஒன்று சவுத் அமெரிக்காவில் ஒரு சம்திங் லைக் 5000 இயர்ஸ் பேக் இருந்தது. அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது என்னென்னா 2012 டிசம்பர் போது உலகம் அழிய போகுது அப்படின்னு. உலகத்தில் நிறையா சிவிலைசேஷன்ஸ் நிறையா பார்ட்ஸில் இருந்திருக்கு. அதில் இந்த சவுத் அமெரிக்காவில் இந்த மாயன் ஒரு சிவிலைசேஷன், அவங்களோட கேலண்டர் தான் இந்த மாயன் கேலண்டர். I've just heard that the world is going to end on some particular date as predicted by the Mayans. பலரால் தெரிந்த உண்மையாய் இருக்கும் மாயன் கேலண்டரில் சொல்லப்பட்டிருக்கும் பதிப்புகள் பற்றி மக்களின் நம்பிக்கை. In case if there is a chance of the world ending, it will not be a single disaster. It will be a group of disasters, a combination of earthquakes, tsunamis all over the world, and the water taking over the entire landmass. So
So it says that the world is going to come to an end probably next year, but I don't believe in that. People earlier told that the world's going to be end at 2000. Still 12 years has gone. So I don't think nothing is going to happen. Anyhow, life has to move on. பிரளயம்ங்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து அந்த பெருமாள் சிருஷ்டி பண்ணது மாதிரியே அதே மாதிரியே அதை கொண்டு வந்து அழிச்சிடுவார். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து யுகங்கள் ஃபார்ம் ஆகும். அப்படியே உலகம் அழியிறதா இருந்தாலும் அது வந்து ஒன்று பொண்ணுங்களால் அழியும், இல்லைன்னா தண்ணியில் சுனாமியால் அழியும். சூரியனில் இருக்க எரிவாயு தீந்து போய் அதிலிருந்து ஹீலியம் தீந்து போகும்போது தான் உலகம் அழியும் நான் நம்புறேன். மேக்ஸிமம் சுனாமி தான் நல்லா பெருசாக வரும்னு நினைக்கிறேன். சுனாமி மட்டும் வந்து உலகம் அழிய சான்ஸே இல்லை. It's just a predicament. There's no proof that it's going to end. நியூக்ளியர் மிசைல்ஸ் நிறையா அந்த நியூக்ளியர் வேஸ்ட், அந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட், அதனால தான் பாதி உலகம் டெஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஒரு பெரிய சுனாமி மாதிரி வந்து ஃபைனலி மவுண்ட் எவரெஸ்ட் கிட்ட போய் நம்ம எல்லாரும் டெஸ்ட்ராய் ஆகி அந்த மாதிரி ஏதாவது ஆகலாம். கெலாமிட்டி வந்து லைக் we can just prevent it, but definitely like நம்ம வந்து only a few human beings can be saved out of it. அதை நான் நம்புகிறேன் நான். ஏன்னா இப்போ நிறைய வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அழிவுகள், பூகம்பம், சுனாமி அந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுனால அதில் போட்டிருக்கிறது வந்து நம்பக்கூடியதாக இருக்குது. மேக்ஸிமம் அது மாதிரி நடக்க சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. I think it will end through oceans as such. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மாயன் கேலண்டர் சொல்கிறத நம்புகிறேன். கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்க போகுது. 2012 வந்து பிசிஸ் இயர்லேருந்து ஏரிஸ் இயருக்கு மாறப்போகுது, அவ்வளோதான். எவ்ரி செக்ட் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்கு வந்து 2025 இயர்ஸ் 2050 இயர்ஸ் இருக்கும். அவங்க அதை தான் குறிப்பிட்டு சொன்னாங்க. அதை நிறைய பேர் இப்படி தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணி சும்மா பரப்புறாங்க. கிபி 200 ஆண்டுகளிலேயே மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு அறிவியல் ஞானிகளாய் திகழ்ந்த மாயன்கள் தங்கள் கேலண்டரில் 2011 மார்ச் 9ஆம் தேதி பூமியில் பேரழிவு ஏற்படுத்தும் பூகம்பம் நடைபெறும் என்று துல்லியமாக கணித்துள்ளார்கள். இந்த கணிப்புக்கு இணங்க மார்ச் 9, 2011 உலகையே உறைய வைத்த பூகம்பம் ஜப்பானில் நடந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. டிசம்பர் 21, 2012 உலகம் அழியும் என்று மாயன்கள் கணித்தது கட்டாயம் நடக்கும் என்பது பலரின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை பலிக்குமா? மாயன் கேலண்டரில் மறைந்திருக்கும் மர்மங்கள். After a short commercial break, stay tuned.